உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளைக்கான செய்திக்கான தலைப்பு தூக்கி எடுத்தார் இந்த வாழ்விற்கு எடுத்தரும் கிருபை. மைய வசனத்தாக இதில் எடுத்திருக்கிறது சங்கீதம் 40 அதிகாரம் 2ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, அவர் என்னை பள்ளத்தாக்கிலிருந்தும் ததுப்பிலிருந்தும் தூக்கி கல்லின் மேல் நிறுத்தினார், என் கால்களை நிலையான பாதையிலே நிலைநிறுத்தினார். என்னுடைய பாடு என்னுடைய பள்ளத்தாக்கில் அப்பர் என்னை பள்ளத்தாக்கில் நிறுத்தினார். பள்ளத்தாக்கிலையும் ததுப்பிலேருந்து தூக்கி இருக்கிறாரு. தூக்கின பிற்பாடு கல்லின் மேலே நிறுத்தியிருக்கிறாரு. காலை நிலையான பாதையில் நிலை நிறுத்தி வச்சிருக்கிறாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒரு சில முக்கியமான பாடங்களை இந்த நாளில் படிக்க இருக்கிறோம். அதில் முதலாவது பாடமாக, வீழ்ச்சி என்பது அனைவருக்கும் வருகிறது. விழுந்து போகிறோம், நாம் விழுந்து போகிறோம். வீழ்ச்சி என்பது விழுந்து போகிறோம். பாவம், தோல்வி, மனவேதனை, வாழ்க்கையில் சுமைகள் ஆக நிறைய இருக்கிறது. பாவம் என்னை வாழ்க்கையை மாற்றுகிறது. நான் நேர் வழியில் செல்லும் போது அந்த பாவம் என்னைய பாதையை மாற்றுகின்றது. தோல்வி, இந்த தோல்வி என்ன செய்யுது, எனக்கு கிறிஸ்துவனுடைய பாதையிலேருந்து மாற்றிக்கிடுது. ஆக பள்ளத்தாக்கு, ததுப்பு, இருள், நம்பிக்கையின்மை, மனச்சோர்வு. எனக்கு மனச்சோர்வு வருது, நம்பிக்கையே இல்லை இந்த விஷயத்தில். வீழ்ச்சிங்கிறது விழுந்து போகிறது தான். ஆக விழுந்து போகாமல் இருப்போம். ரெண்டாவதாக, தேவனின் கிருபை நம்மை தேடி வருகிறது. அவரை நம்மை பார்த்து கவனித்தார். கிருபை, இந்த நாள் நான் காலை எழுந்தது தேவனுடைய கிருபை. இந்த நாள் தேவனுடைய கூட இருந்தது கிருபை. எத்தனையோ பேர் நாள் காண முடியாமல் இருந்திருக்காங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு சிலாக்கியத்தை கொடுத்துருக்கார் காலையை காணச்சு. அந்த மாதிரியான நாள், அது மாத்திரமல்ல, நேரம் இருக்கும்போது தேவனுடைய சுத்த கிருபை இதில் இருக்கிறது. கிருபை வழி நடத்துகிறது. கல்லின் மேல் நிறுத்துதல். தேவன் நம்மை பலவீனத்திலிருந்து நமக்கு பலனை கொண்டு வருகிறார். நான் பலவீனத்திலிருந்தேன், எனக்கு பலன் கொடுக்கிறார். என் கல்லின் மேல் நிறுத்தி என் வாழ்க்கையை மாற்றுகிறார். என் வாழ்க்கை சீராகும். என் மனைவி என்னுடைய மனது நிலை அமைதியாக ஒரு நிலையாக மாறும். பிரியமானவர்களே, என் பதில் என்ன? நான் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமான காரியமாக இருக்குது. என்னுடைய பதில் என்ன? நன்றி சொல்லுதல். தேவனே, நாளை கொடுத்ததுக்கு நன்றி. தேவனே, உம்மை புகழ்ச்சிப்படுத்துகிறேன். தேவனே, உன்னை வழியில் நடக்கிறேன். பிறரை தூக்கி நிறுத்தும் காரணமாக கடவுள் ஆண்டவரை மையப்படுத்துகிறவர்களாக மாறணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய கிருபையை நாடுங்கள். அதில் தோற்று போயிட்டேன். நான் ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயத்தில் தோற்று போனேன். தேவனே நான் தோற்றுட்டேன். ஆனால் கிருபையை மட்டும்தான் நாடுகிற பிள்ளையாக மாறணும். மனச்சோர்வுல இருந்து ஆறுதல் தருகிற தேவனவர். மனச்சோர்வே வந்தாலும் கிறிஸ்துவ பாருங்க, கிறிஸ்துவ உங்களுக்கு ஆறுதல் தருவார். தூக்கி எடுக்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.